கேரளால இருந்து தமிழ்நாட்டுக்கு என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க. 15 சவரன் நகையும் 1 லட்சம் ரூபாய் சீதன பணமும் கொடுத்து தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க. என்னோட நகையெல்லாம் வாங்கி அவங்க வீட்டு பொண்ணுக்கு போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. எப்ப பார்த்தாலும் தண்ணி அடிச்சிட்டு வேலை வெட்டிக்கெல்லாம் போகாம இப்படியே என்ன பாடா படுத்தினாரு. புது ஊரு புது ஆட்கள்னு கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருந்துச்சு என்னோட வாழ்க்கையை. அப்ப நரகமா தோணுச்சு எனக்கு. மகன் என்ன பண்ணாலும் அதுக்கு சப்போர்ட் என்னோட மாமனாரும் மாமியாரும். இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. ஒரு பெண் குழந்தையும் பிறந்துச்சு. குழந்தை பிறந்தாவது என்னோட வாழ்க்கை மாறும் அப்படின்னு நினைச்சேன். கொஞ்சம் கூட மாறவே இல்லை. என்னோட கணவர் ஊருக்குள்ள யார்ட்டையாவது கடனை வாங்கிட்டு தண்ணி அடிச்சிட்டு இப்படியே பிரச்சனை பண்ணிட்டே இருந்தாரு. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாதுன்னு சண்டை போட்டுட்டு நான் கேரளாக்கே போயிட்டேன். அப்போ அங்க வந்து என்னோட மாமியார் மாமனார் சமாதானம் பண்ணி அவன் அந்த ஊர்ல இருக்க வேண்டாம், இனிமேல் நீ இங்கேயே வச்சுக்கோ, உங்க ஊர்லயே நீங்க குடும்பம் நடத்துங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. புது ஊரு, பழக்கம் இல்லாத ஊரு, நான் பிசினஸ் தான் பண்ணணும், யாரும் எனக்கு தெரியாது, வேலை வெட்டிக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு என் வீட்டுக்கார் பணம் கேட்டாரு. சரின்னு அம்மா அப்பா பணம் ரெடி பண்ணி கொடுத்து ஒரு பேக்கரியுமே வச்சு கொடுத்தாங்க. அங்கேயும் அதே தொடர்கதை தான். வர்ற காசுல குடிக்கிறது, வீட்டுக்கு பணம் கொடுக்காம ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தாரு. இதுக்கிடையில கொஞ்சம் வருஷம் கழிஞ்சு இனி ஒரு பெண் குழந்தையும் பிறந்துச்சு. அந்த குழந்தைக்கு பிறக்கும் போதே ஹார்ட்ல ஹோல்ஸ் இருக்குன்னு சொல்லி வாழ்க்கையில பேரிடி விழுந்த மாதிரி ஆயிருச்சு. ஏற்கனவே சோதனைக்கு மேல சோதனை, அதுலயும் இப்படி ஒரு பிரச்சனையா அப்படின்னு நினைக்கும் போது வாழவே எனக்கு சுத்தமா பிடிக்கல. கட்டத்துல குடி ஓவர் ஆகி என்னோட கணவர் இறந்தே போயிட்டாரு. ஒரு சரியில்லாத கணவனை கட்டிக்கிட்டு போட்ட நகையும் போய் வாழ்க்கையும் போய் என்னோட 2 பெண் குழந்தைகளை வச்சுட்டு இன்னைக்கு நான் நிற்கதியா நிக்கிறேன். இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? 25 வருஷமா சரியான முறையில பையனை வளர்க்காம ஊதாரித்தனமா சுத்திட்டு இருக்கிற பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவன் சரியாயிருவான்னு நீங்க நினைச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. எங்கிருந்தோ வந்த நாங்களும் எங்களுக்கு பிறந்த பாவத்துக்கு எங்க குழந்தைகளும் தான் சீரழிறாங்க. இந்த வலியும் வேதனையும் உங்களால எல்லாம் உணர முடியாது. ஏன்னா உங்க பெண் குழந்தைங்க வாழ்க்கை எல்லாம் நல்லா இருக்கு. உங்க பொண்ணுங்களை மட்டும் நீங்க நல்லா வாழ வச்சுட்டு யாரோ பெத்து எங்கேயோ இருந்து வந்த பொண்ணுங்களை கஷ்டப்படுத்தி பார்க்கணும் நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க. என்ன மாதிரி இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வீடியோல சொன்ன ஸ்டோரி தான். இவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க.